உதயகுமார் மேல ரொம்ப அளப்பரிய அன்பு வந்து அந்த யானைக்கும் இருந்திருக்குது. நிறைய நேரங்கள்ல வந்து தண்ணீரை அந்த குளத்துல குளிக்கும் போது அந்த தண்ணீரை பீச்சி அடிக்கிறதாகட்டும், அது முத்தம் கொடுக்கும் போது அதை வந்து வாங்கிக்கிறதாகட்டும், அதை ஆசீர்வாதம் பண்றதாகட்டும், பாகன் உதயகுமார் மேல அதுவும் நெருங்கிய நட்பா தான் இருந்திருக்குது. ஆனா தெரியாம தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சம்பவத்தன்னைக்கு பாகன் உதயகுமாரோட நண்பர் சிசுபாலன் வந்து சின்னதா ஒரு போட்டோ எடுத்து அப்படி விட்டுருக்கலாம். அவர் வந்து ரொம்ப அந்யோன்யமா யானையை மேல அப்படி கையை தட்டி கொடுக்குற மாதிரிலாம் செஞ்ச சம்பவத்தால தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 2 பேர் உயிரிழக்க வேண்டிய சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் ரொம்ப மன கஷ்டத்துல இருப்பாங்க. குடும்பங்கள் மட்டும் கிடையாதுங்க, அந்த பேரை மிதிச்சு கொண்டுட்டோமே, அடிச்சு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி 5 அறிவு தான் இருந்தாலும் அந்த யானையும் ஏதோ ஒரு இடத்துல குற்ற உணர்ச்சியால பாகனை மிதிச்சு கொண்டுட்டோமே, இவ்வளவு வருஷம் நட்பா இருந்த பாகனை மிதிச்சு கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த யானையும் குற்ற உணர்ச்சியால தான் இருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயமா அந்த யானைக்கு வந்து இப்போதைக்கு ஏதோ ஒரு மன அமைதி தேவைப்படுறதாகவும் சொல்றாங்க.